ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம உடம்புலயும் நீர் சத்துலாம் குறைஞ்சிரும். அதனால டெய்லியும் ஏதாவது நீர் உள்ள பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காய் தாங்க எடுத்துருக்கோம். தோலெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கலாம். நாட்டுக்காயா இருந்தால் தோலோடையே சாப்பிட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஹைப்ரிட்டு. நம்ம உடம்புல நீர் சத்து குறையாம இருக்கிறதுக்காக நீர் சத்து உள்ள பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இது நமக்கு கம்மியான விலையிலேயே கிடைக்கும். ஈஸியாகவும் எல்லா ஊர்கள்லையும் கிடைக்கிற காய் தான் இது. ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க. இது லைட்டாக உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காவை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். குழந்தைங்களும் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காய்லாம் வெள்ளரிக்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. டெய்லியும் கூட ஒன்று எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணுங்கிறவங்க கூட டெய்லியுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டா வெயிட் லாஸ் நல்லாவே ஆகுங்க. இதில் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணும்னா கொஞ்சமாக மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு மிளகாய் பொடியெலாம் சேர்க்கலைங்க, சால்ட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்க, வெள்ளரிக்காவை கட் பண்ணி சால்ட்டு சேர்த்தாச்சு. சாப்பிடவும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. குழந்தைங்களுக்குலாம் டெய்லியுமே கட் பண்ணி கொடுக்கலாங்க. வெயில் காலத்துக்கு டெய்லியுமே எடுத்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புலையும் நீர்ச்சத்து அதிகமாகும், நீர்ச்சத்து குறையாம இருக்கும்.